தந்தை நீ, தாயும் நீ, என்னுயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த சர்க்குரு தேசிய வடிவும் நீ. மேடையில் அம்மையப்பராக வீற்றிருக்கும் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஞான ஆசிரியராக இங்கே வீற்றிருக்கும் அன்பு சகோதரர் சிவசண்முகம் தம்பி அவர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா அரண்பணி அறக்கட்டளையும் கற்பக பல்கலைக்கழகத்தினுடைய உயர் ஆய்வு மையமும் இணைந்து நடத்துகின்ற இந்த விழா. இந்த விழாவிற்கு முக்கிய காரணகர்த்தாவாக விளங்குகின்ற அரண்பணி அறக்கட்டளையினுடைய தலைவர் அன்பு மகன் தியாகராஜா அவர்களுக்கும் அன்பு சகோதரி ஜேஎம் சந்திரா அவர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே கூடியிருக்கும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற அத்துணை சிவனைய செல்வர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுள் ஒருவராக, உங்களுள் ஒருத்தியாக அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக நான் இங்கு வந்தேன். அன்பு குருநாதர் சென்னியப்பண்ணா அவர்கள் வராத காரணத்தினால் இந்த இடத்தில் நான் நிற்கின்றேன். ஒரு 2 செய்திகள் இங்கு கட்டாயமாக சொல்ல வேண்டும். பேரூர் தமிழ் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய பொழுது கல்லூரியினுடைய முதல்வராக வையாபுரி ஐயா அவர்கள் இருந்தார்கள். ஐயா அவர்கள் சைவ சித்தாந்தம் கல்லூரியில் சிவஞான போதம் பாடமாக இருந்தது. வகுப்புக்கு பாடம் நடத்தும் பொழுது முதுகலையில் பாடமாக இருந்தது. ஐயாவுடைய வகுப்பில் சென்று பாடம் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது வையாபுரி ஐயா அவர்கள் வேண்டாம் மறுத்துவிட்டார்கள். அது சில ஆண்டுகள் கழித்து சென்னியப்பண்ணா அவர்கள் சிவஞான போதம் பாடம் நடத்தினார்கள். அண்ணாவிடம் சென்று, அண்ணா நான் உங்கள் வகுப்பில் நான் பாடம் கேட்கணும் என்று கேட்டேன். அப்பொழுது அண்ணா சொன்னாங்க, அம்மா நீ பேராசிரியராக இருந்து கொண்டு மாணவர்களோடு மாணவராக பாடம் கேட்பது அவ்வளவு சரியாக இருக்காதே என்று சொன்னார்கள். பாடம் எங்கிருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம், பேராசிரியர் மாணவர் என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்டு, ஆதலால் இந்த இடத்தில் உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது, உனக்கு அது பற்றி குறைவாக எதுவும் படவில்லை என்றால் தாராளமாக நீ வந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆசிரியராக இருக்கும் பொழுது அண்ணா எனக்கு ஒரு சலுகை செய்தார். உனக்கு பாடம் வகுப்பு இல்லாத பொழுது நீ வகுப்பில் பாடம் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். வையாபுரி ஐயா அவர்களிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு அண்ணா அவர்களுடைய வகுப்பில், முதுகலை வகுப்பில் மாணவரோடு சென்று பாடம் கேட்டு எடுத்த குறிப்பு இன்றும் என்னிடத்தில் இருக்கின்றது. அந்த வகையில் சென்னியப்பண்ணா அவர்கள் எனக்கு ஒரு குருநாதர். என்னுடைய தந்தையாரிடத்தில் இலக்கியங்கள் பாடம் கேட்டிருக்கின்றேன், இலக்கணம் பாடம் கேட்டிருக்கின்றேன். தத்துவத்தை தொட்டதே கிடையாது, சைவ சித்தாந்தம் தொட்டதே இல்லை. நேர்முக வகுப்புக்கு போகும் பொழுது உன்னுடைய கல்லூரியில் கட்டாயமாக சைவ சித்தாந்தம் தொடர்பான கேள்வி வரும் அம்மனே, நீ தத்துவம் என்றால் என்ன என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு செல் என்று வைத்தார்கள். அதே மாதிரி அங்கே போய் கேட்டதும் நேர்முக தேர்வு முடிகின்ற சமயத்தில் பார்த்தா அடிகளார் அவர்கள், சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் கடைசியில் ஒரு வினா தொடுத்தார்கள். தத்துவம் என்றால் என்ன, மொத்தம் எத்தனை தத்துவம் என்று சொல்லிட்டேன். 36 ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். அன்னைக்கு தான் அந்த அறையில் தான் முதலாக தத்துவம் என்பது அங்கு தெரிந்து கொண்டது. அதன் பின்பு இந்த சிவஞான போதம் வையாபுரி ஐயா அவர்களிடம் அன்பு தம்பி சொன்னது போல பேரூர் கல்லூரியில் மே மாதம் சைவ சமய பயிற்சி வகுப்பில் ஒரு 10 நாட்கள் ஐயா அவர்கள் 2 முறை மாவாடியம் நடத்தினார்கள். சென்னியப்பண்ணா அவர்களிடம் வகுப்பில் கேட்டுக்கொண்டது. இந்த 2 பேரும்
மானசீகமாகவோ ஞானாசிரியராகவோ என்னுடைய உள்ளத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் ஒரே ஒரு கட்டளை மட்டும் சொன்னார்கள். சென்னையப்பண்ணா அவர்களிடமும் வையாபுரி ஐயா அவர்களிடமும் முன்னால் முடிந்தவரை சென்று நீ பாடம் கேட்டுக்கொள் என்று சொன்னார்கள். அது கடைசி வரைக்கும் நான் அதனை கடைபிடித்து வந்தேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அண்ணா அவர்கள் இங்கு இல்லை என்றாலும் சென்னியப்பண்ணா அவர்கள் எனக்கு ஒரு 4ஆம் வகுப்பிலிருந்து எனக்கு அண்ணா அவர்கள் அறிமுகம். கோதைன்னு தான் சொல்லுவாங்க. கையை பிடிச்சு தான் கூட்டிகிட்டு போவார், பேசுவார். நிறைய செய்திகள் பரிமாறிக்கொண்டோம். உடல் நலம் குன்றிய பொழுது வையாபுரி ஐயாவும் சென்னியப்பண்ணா அவர்களும் வந்து என்னை பார்த்த பொழுது வினை பற்றி தான் கேட்டாங்க. கோதவனோட மனசில் ஏதாச்சும் கேள்வி ஓடுதான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எதுவும் இல்லைங்கண்ணா பொழுது, ஏன் இது வந்தது, இந்த வினை பற்றி உனக்கு கேட்க தோணுதான்னு கேட்டாங்க. இல்லைங்கண்ணா, நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க, இதையும் கடந்து போகணும். சைவ சித்தாந்தம் படித்ததனால் எது வந்தாலும் அதனை கடந்து போக வேண்டும் என்ற ஒரு பக்குவ நிலை வந்தது. அதுதான் எங்களுக்கு வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடம் என்பதை நான் அப்பொழுது அறிந்து கொண்டேன். அந்த சைவ சித்தாந்தம் தான் இந்த இடத்துல நிற்க வைத்தது. அந்த சைவ சித்தாந்தம் தான் ஐயா அவர்களுக்கு வேந்தர் அவர்களும் துறவியார் அவர்களும் 100ஆண்டு விழா இந்த இடத்தில் தான் நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. 100ஆண்டு விழாவை அவ்வளவு மிகச் சிறப்பாக இடம் கொடுத்து, உணவு கொடுத்து, மலர் வெளியீடு செய்து அத்துணை பணிகளையும் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அருட்கலை கழகம் எங்களுடைய குடும்பம் என்றும் கடமைப்பட்டிருக்கின்றது. முதல்ல கற்பகம் பல்கலைக்கழகம் வருவதற்கு முன்பு ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கும் பொழுது முற்றோதல் அங்கு வைக்கப்பட்டது. புட்டிடம் கொண்டீசர் கோயில் தொடங்கும் பொழுது ஐயா அவர்கள் வந்து அந்த இடத்தில் திருவாசகம் முற்றோதல் செய்தார்கள். இந்த நினைவில் அடுத்து நம்மளுடைய தலைமை உரைக்கு செல்ல இருக்கின்றேன். சென்னியப்பண்ணா அவர்கள் எங்களுக்கு பேரூர் புராணம் பேரூர் கோயிலை வச்சு நடத்தினாங்க. அதுக்கடுத்து பேரூர் கோயிலை நடத்தினுக்கு அடுத்ததில் வந்து அங்கே சில சூழ்நிலை காரணமாக தொடர்ந்து அங்கே நடத்த முடியல. தென் கைலாயத்தில் வச்சு பேரூர் புராணம் நடத்தினாங்க. வையாபுரி ஐயா சொல்லுவாங்க, பேரூரில் பங்குனி உத்திரம் நடக்கும் பொழுது கட்டாயமாக கச்சியப்ப முனிவருடைய பேரூர் புராணம் படிக்கணும் அம்மான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த 10 நாட்கள் கொடியேற்றத்திலிருந்து 10 நாட்கள் ஐயா அவர்கள் அங்கு வருவார்கள். பேரூர் திருவாவடுதுறை கிளை மடத்துக்கு வருவார்கள். பேரூர் புராணம் கொண்டுட்டு வந்து அனைவரும் அந்த 10 நாட்களும் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் படிப்போம். ஐயாவும் சேர்ந்து படிப்பார்கள், நாங்களும் கூட இருந்து படிப்போம். நிறுத்தப்படலை மட்டும் கட்டாயமாக அந்த உத்தரத்தன்னைக்கு கட்டாயம் அனைவரும் சேர்ந்து படிக்க வேண்டும். தனியாகவே ஒரு அச்சடித்து கொண்டு வந்து தருவார்கள். அது அல்லாமல் சிவஞான முனிவருடைய நூல்கள் எல்லாமே சின்ன சின்னதாக ஒரு நூல்களை வைத்துக்கொண்டு பாடம் அவர்கள் எங்களுக்கு நடத்தியுள்ளார்கள். அந்த நினைவில் இருந்து மீண்டும் இந்த இடத்துக்கு வருகின்றேன். பேரூர் கிளை மடம் என்று சொன்னாலே 3 சிறப்புகள் உண்டு, 3 பெருமக்கள் உண்டு. வேலப்பதேசிகர் ஒரு புறம், அவருடைய பின்பகுதியில் பார்க்கும் பொழுது அந்த குரு மூர்த்தத்துக்கு பக்கத்தில் பார்க்கும் பொழுது மாதவ சிவஞான முனிவரும் கச்சியப்ப முனிவரும். அந்த மடம் அங்கே இருப்பதனால் அந்த இடம் இன்றும் அங்கு அமர்ந்து கொண்டு ஒரு தவம் செய்தாலும் சரி, கண்ணை மூடி தியானம் செய்தாலும் அந்த இடத்திற்கும் அந்த இடத்தில் உள்ள அதிர்வுகள் நன்றாகவே தெரிந்து கொண்டிருக்கலாம், நல்லா உணரலாம். அதிர்வுகள் அந்த இடத்துல இருக்கு. இன்று கோயில் சென்று வழிபாடு செய்வதை காட்டிலும் குருமார்கள் எங்கெல்லாம் எழுந்தருளி இருக்கின்றார்களோ அந்த இடத்தில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பல்கலைக்கழக துணைவேந்தரும் அரண்பணி அறக்கட்டளை இவங்க எல்லாம் முன்னெடுத்துட்டு கொண்டுட்டு போறாங்க. கோயிலை விட அந்த குருவை தேடி செல்லுகின்றதா இருக்கு. அதனால வந்து குருவை வழிபாட்டாலும் இறைவனை வழிபாடு செய்தது போலதான். அதனால்தான் குருவே சிவம் என்று கூறினான் நந்தி என்று சொல்லுகின்றார்கள். குரு வழிபாடு என்பது இன்று மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது. முதல் குரு யாருன்னா அம்மா அப்பா தான். நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொங்கு நாட்டுக்கு ஒரு தாய் தந்தையராக இருக்கக்கூடியது பல்கலைக்கழக வேந்தரும் தாய் அவர்களும் தான். அந்த வகையில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இவர்களுக்கு இந்த ஒரு 3 நிகழ்ச்சி பார்த்து கொண்டே சிவகவிமணி CK ஐயாவுடைய உரை வெளியீடு, அடுத்தது
ராஜராஜ சோழனுடைய விழா இந்த 241வது சிவஞான முனிவருடைய விழா. இவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று சம்பந்தமே இருக்காது. ஆனால் நீண்ட காலத்தில் அது திட்டமிடுதலும் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சில காலத்தில் ஏதாவது ஒரு தேதி இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம், அந்த சமயத்தில் இது உதயமாயிற்று, இந்த எண்ணம் அப்பொழுது தோன்றியது என்று சொல்லி குறுகிய காலகட்டத்தில் தான் இவங்க இந்த விழாக்களை எல்லாம் எடுக்கின்றார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு முறை நன்றியினை சொல்லிக் கொள்ளுகின்றேன். மாதவ சிவஞான முனிவர் எல்லாரும் தெரிந்த ஒன்று. ஏன்னா சைவ சித்தாந்தம் அந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கின்றது. அதற்கு வித்திட்டவர்கள் திருவாவடுதுறை ஆதீனம். அதில் இருந்து பல பகுதிகளில் பேரூர் மணிவாசக மன்றம் சரி, ஆதீனத்தில் இருக்கக்கூடிய புலவர்களும் பல இடங்களில் சென்று அந்த சைவ சித்தாந்தத்தை பரப்பி கொண்டு வருகின்றார்கள். 241 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது அந்த தொடர்ச்சி இன்று வளர்ந்து ஒரு விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பேரூரில் வேலப்ப தேசிகர், அவருடைய மாணவர் சிவஞான முனிவர், அவருடைய மாணவர் கச்சியப்ப முனிவர். அப்போ இந்த மாதவ சிவஞான முனிவருக்கு குருபூஜை என்பது இப்போ சனிக்கிழமை பேரூரில் திருவாவடுதுறை கிளை மடத்தில் நடந்தது. ஆனால் இன்று அந்த நாள் தள்ளி நம்மளுடைய காலச்சூழலுக்கு ஏற்ப இந்த இடத்துல நாம் இன்று வழிபாடு செய்து கொள்கின்றோம். அவருடைய மாதவ சிவஞான முனிவருடைய வழிபாடு என்பது 5 இடங்களில் நடைபெறும். ஒன்று அவர் அவதாரம் செய்த விக்கிரமசிங்கபுரம், அதுக்கு அடுத்ததாக அவர் தீக்கை பெற்ற சுசீந்திரம், அங்கேயும் அவருக்கு வழிபாடு உண்டு. அதற்கு அடுத்ததாக நீண்ட நாட்கள் அவர் இருந்து வாழ்க்கை நடத்திய இடம் காஞ்சிபுரம், அங்கேயும் அவருக்கு வழிபாடு உண்டு. தன் ஞான ஆசிரியரோடு இருந்த இடம் பேரூர், அங்கேயும் வழிபாடு உண்டு. இந்த 4 இடங்கள் அல்லாமல் கடைசியில் அவர் முக்தி பேர் அடைந்த திருவாவடுதுறையிலும் அவருக்கு வழிபாடு உண்டு. நிறைய பேர் இருந்தாலும் இந்த மாதவ சிவ ஞான முனிவர் அவர்களுக்கு மட்டும்தான் 5 இடங்களில் வழிபாடு அந்த ஒரே நாள் நடைபெறுவது என்பது மிகச்சிறந்த ஒன்றாக அமைகின்றது. இந்த சிவஞான முனிவர் இங்கு இருந்து பேரூரில் இருந்து ஞானாசிரியருக்கு பணி செய்து கொண்டு கடைசி காலகட்டத்தில் வேலப்ப தேசிகர் ஒடுக்கமான பின்பு அவருக்கு வேண்டிய காரியங்களையெல்லாம் செய்து முடித்து 2 மாதங்களுக்கு அடுத்த பின்பு தான் ஆதீனத்துக்கு அவர் செல்லுகின்றார். அது வரைக்கும் இன்றைக்கு இருக்கின்ற தகவல் தொடர்பு சாதனமெல்லாம் எதுவுமே இல்லை. அங்கே இருந்து அந்த செய்தியை கொண்டு செல்லக்கூடியவராக அவர் இருக்கின்றார். ஒரு குருவுக்கு செய்கின்ற பணிவிடை அவர் அங்கு செய்தவராக நம்மளுடைய மாதவ சிவஞான முனிவர் விளங்குகின்றார். ஒரு இலக்கியம் என்பது இத்தனையும் படைக்க முடியுமா என்று சொல்லும் பொழுது அவ்வளவு சின்ன வயதில் அவருடைய வயதுக்கு அப்பாற்பட்டு 30க்கு மேற்பட்ட இலக்கியங்களை படைத்திருக்கின்றார். இலக்கியம்னா அவர் தொடாத இலக்கியங்களே இல்லை, அவர் தொடாத துறைகளே இல்லை. இலக்கியம், இலக்கணம், மொழிபெயர்ப்பு என்று சொல்லி தர்க்கம், சித்தாந்தம் என்று அந்த துறை பரவி கொண்டே போகின்றது. அத்தகைய சிறப்புக்குரியவராக இருக்கின்றார். இன்னொரு செய்தி, இவரை பற்றி பேசுவதற்கு வந்தவர் யார் என்று சொல்லும் பொழுது மாதவ சிவஞான முனிவர் அவர்கள் அவதாரம் செய்த விக்கிரமசிங்கபுரத்திலிருந்து, விக்கிரமசிங்கபுரத்திலே தோன்றிய நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் இங்கு பேச இருப்பது மிக பொருத்தமாக இருக்கிறது. வேற யாரா இருந்தாலும் சரி, அந்த விக்கிரமசிங்கபுரத்தில் தோன்றிய ஒருவரை பற்றி, அந்த தளத்தில் தோன்றிய ஒருவரை அவருடைய குலதெய்வம் என்றே சொல்லலாம். திருவாவடுதுறை ஆதீனத்து குலதெய்வமாக மாதவ சிவஞான முனிவர் இருந்தாலும் அவர் சொல்லும் பொழுது அந்த பாட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே மனப்பாடாயிடுச்சு. அவருடைய கண்ணு, வாய், இப்படி எல்லாமா அவருடைய முகம் எப்படி இருக்கு என்பதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த மாதவ சிவஞான முனிவருடைய தோற்றத்தை அந்த பாடல் அப்படியே கொண்டுட்டு வந்திருக்கார். அந்த முதல் பாட்டு வைத்து தான் அவர் ஆரம்பமே செய்வார். ஒரு இடத்துல இல்லை, இங்க ஓதிடும் நாவினில் உளத்தில் சிரத்தில் உண்ணி வைத்து, எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் வாயில மட்டும் நான் சொல்லல, சிரத்துல மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் என்னுடைய சிந்தனை முழுவதும் உடல் உறுப்பு அத்துணையும் சிவஞான முனிவராக இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது சிவஞான முனிவரை நாமத்தை சொன்னால் நமக்கு என்ன வரும்? அதே மாதிரி கவிராஜசர், கவி மாமன்னர் கச்சியப்பரை வழிபாடு செய்தால் நமக்கு என்ன கிட்டும்? அதுக்கு அவர் சொன்ன மாதிரி ஆதீனத்தில் சுவற்றில் எழுதி போட்டிருக்காங்க, கவி மாமன்னரை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு கவி பாடும் ஆற்றல் கிட்டும் என்றது. அது நாங்கள் கண்கூடாக கண்டது. நம்மளுடைய
மணிவாசர் அருள்பணி மன்றத்தினுடைய தலைவர் சென்னி பண்ணா அவர்கள் தான். ஒரு நினைச்சா உடனே கவி எழுதி கொடுத்துருவார், நினைச்சா உடனே ஒரு 10 நிமிஷத்தில் இருக்காது, அடுத்த ஒரு இலக்கியம் படித்துக் கொள்வார்கள். அதனால இது எல்லாம் அந்த வாக்குகள் எல்லாம் பொய்யானதல்ல. இவர்களை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நிச்சயம் ஒரு நன்மை கிட்டும் என்பது நாம் அறிந்து கொண்ட ஒன்று. அந்த வகையில் மாதவ சிவஞான யோகிகள் அவர்களுக்கு இன்று 241வது ஆண்டாக இன்று இந்த குரு பூஜை நம்மிடையே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழா இன்னும் பல இடங்களில் இன்றும் ஆள்போல் தலைத்து மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.